ஹாய். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எது மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இல்லை ஃபாஸ்ட் க்ரோயிங் பொல்யூட்டட் சிட்டி அப்படி நம்ம சொன்னோம்னா எதை சொல்லுவோம்? எல்லாருமே திங்க் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொல்கட்டா, டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு, புனே, வேறு மிஸ் பண்ணிட்டேன் நான் முக்கியமான ஊர் ஆக்ரா சொல்லிக்கலாம். ஓகே, இதை தான் சொல்லுவோம். இல்லை அகமதாபாத், இந்த மாதிரியான முக்கியமான சிட்டிஸ் தான் சொல்லுவோம். ஆனால் நான் சொல்லக்கூடிய சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பிரின்ஹாட். என்னடா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யா மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் பிரின்ஹாட்னுங்கிற ஊர் இந்தியாவில் அசாமுக்கும் மேகாலயாவுக்கும் உண்டான அந்த பார்டர் ஸ்பேஸில் இருக்குது. இது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஓகேங்களா? கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை கிடையாது, அந்த ஆவடி அந்த பக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இல்லைன்னா கடைசி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு ஏதோ பார்த்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த பிரின்ஹாட் ஆக்சுவலாக நான் சொல்கிற ஏரியாவே அசாம், மேகாலயா வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியன் கண்ட்ரி. ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் இந்தியனே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஐடியா இருக்கும். ஓரளவுக்கு இயற்கை, பசுமை, நெல் இதெல்லாமே இருந்தாலும் ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஸ்பேஸாகவே தான் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவால் பார்க்கப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அது அப்படியே நடத்திக்கிட்டே இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் ப்ராப்பர் கைடன்ஸு, அத்தாரைசேஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசன்ஸாலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரின்ஹாட்னுங்கிற இந்த சிட்டி இந்த பாஸ்ட் 5 to 10 இயர்ஸாக அங்கே இருக்கிற பர்டிகுலேட் மேட்டர்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது. காற்றுல இருக்கிற பர்டிகுலேட் மேட்டர்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது இந்தியாவுடைய ஒரு இந்த சினாரியோவை கம்பேர் பண்ணுங்கள். இந்தியாவுடைய பர்டிகுலேட் மேட்டர் ஜஸ்ட் 2.5. ஆனால் பிரின்ஹாட்டோடைய பர்டிகுலேட் மேட்டர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2024 50.6 சரி 50.6 சரிங்களா? 2023 54.4 ppm பர்டிகுலேட் மேட்டர்ஸ். குறைஞ்சிருக்கு, 4 தான் குறைஞ்சிருக்குல்ல அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் ஜஸ்ட் கம்பேர் த சினாரியோ, இந்தியாவோடது 2.5, பட் ஆனால் பிரின்ஹாட்டோடது 50 கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது இந்த டிஃப்ரென்சஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இல்லை, ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்டல் கன்சர்ன் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக காமிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இது காமிக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரே ஒரு அது இந்தியா உலகத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எர்த்துக்குன்னு பூமிக்குன்னு ஒரே ஒரு நிலா தான் இருக்குது. ஸோ அந்த நிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு வரைக்கும் அமாவாசையாகவும் பௌர்ணமியாகவும் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம அதுக்கே வந்துட்டு ஊறப்பட்ட மதச்சடங்குகள் வச்சுருக்கோம். அது கிறிஸ்டியனில் ஆகட்டும், இல்லை இந்தியனில் இந்துயிசமில் ஆகட்டும், இல்லை முஸ்லீம்ஸில் ஆகட்டும், எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான மதச்சடங்குகள்ங்கிறது இருக்குது. ஓகேங்களா? எல்லா சமயத்துலேயும் மதச்சடங்குகள்ங்கிறது இருக்குது. ஆனால் மற்ற கிரகத்துலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு அதாவது பூமிக்கு மட்டும்தான் 1, மிச்ச கிரகத்துக்கெல்லாம் 2, 3, 4 அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 கிடையாது, மெர்க்குரி, வீனஸ் 2க்கும் கிடையாது. பட் ஆனால் எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான நிலாக்கள். ஓகேங்களா? நிலாவெல்லாம் இருக்குது. அதை நம்ம நேச்சுரல் சேட்டலைட்டுன்னு சொல்லுவோம். பூமியிலேருந்து அனுப்புகிறத ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று இருக்கிறதுக்கே எவ்வளோ நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளானட்டில் 274 நிலா இருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க சேட்டன், சனி கிரகம். ஓகேங்களா? சனி கிரகத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வளையம் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சேட்டன் பிளானட்டுக்கு கிட்டத்தட்ட 274 மூன் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஜியாகிரஃபி புக்கில் அதுக்கு தான் அதிகமான பிளானட் மூன் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம், நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். எவ்வளோன்னா 146 கிட்டக்க இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்டடியில் அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு 128 சேட்டலைட்ஸ், நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா நம்ம நிலான்னா நமக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக தெரியும், ஒன்று இருக்கும், ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் அங்கே சேட்டனில் இருக்க அந்த 274 நிலாக்கள், நேச்சுரல் சேட்டலைட்ஸுமே ஒரு
ஒரு நேர்கோட்டில் தான் ட்ராவல் பண்ணுதான்னு பார்த்தா ட்ராவல் பண்ணுறது இல்லை. அது ஒரு ஒரு அன்ஆர்கனைஸ்டு பார்த்தா இருக்குது, ரேண்டம் பார்த்தா ரேண்டம் பார்த்து கிடையாது. இந்த பாத்து இது இப்படி தான் அப்படின்னுங்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்துட்டு பூமி சுற்றுது, பூமி சூரியனை சுற்றுது, சூரியன் வேற ஒன்று பார்த்து சுற்றிட்டு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கு, இது ப்ராசஸ், இது இப்படி தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஏன் ஒன்று இன்னும் நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்குன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புல்லிங் ஃபோர்ஸ், இழுக்கிற தன்மைன்னு ஒன்று இருக்குது. அந்த இழுக்கிற தன்மையினால் இன்னொரு கிரகம் நம்ம கிரகத்தை பார்த்து சுற்றிட்டு இருக்கு, நம்ம கிரகம் இன்னொன்று பார்த்து சுற்றிட்டு இருக்கு, அது இன்னொன்று பார்த்து சுற்றிட்டு இருக்கு, இது நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ரீசன்ஸுக்காக அந்த ரீசன்ஸ்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சேட்டர்னை சுற்றி இருக்கிற 274 பிளானட்ஸுமே சேட்டர்னை நோக்கி சுற்றிட்டு இருக்கு, சனி கிரகத்தை நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் ஒவ்வொரு சின்ன சின்ன நேச்சுரல் சேட்டலைட்ஸுக்கும் அதுக்கும் உண்டான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒவ்வொரு பிளானட்டோடைய பாத்வேவும் கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும்னுங்கிறது தான் என்னுடைய தியரி. பட் அதை அவங்க இங்கே மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் ஸ்டடி பண்ணி பார்த்தா என்னென்னுங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். பட் அட் த சேம் டைம் நம்ம புக்கில் நம்ம வந்துட்டு சயின்ஸ் வந்துட்டு என்றைக்குமே மாறாதுன்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் சயின்ஸ் வந்துட்டு என்றைக்குமே மாறுதலுக்கு உட்பட்டது. நம்ம வரலாறவே மாற்றி மாற்றி எழுதுகிறோம் நிறைய டைமு. அப்போ சயின்ஸ் மட்டும் மாறாத என்ன? ஸோ அதனால் இது மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ இனிமேல் யாராவது சனி கிரகத்துக்கு எவ்வளோ பிளானட்ஸ், எவ்வளோ மூன் சொல்லி கேட்டாங்கன்னா 274 தைரியமாக சொல்லலாம். இருக்கிறதுலே சனி கிரகத்துக்கு தான் அதிகமான மூன் நிலாக்களும் இருக்குது. நம்ம ஊரில் 7.5 சனி வந்துச்சுன்னா நம்ம எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறோம், எத்தனை பேர் அந்த 7.5 சனி யாகத்துலாம் உட்காந்துட்டு மூக்கு புகை ஏற ஏற உட்காந்து நம்ம அந்த யாகத்தில் முழுசாக கலந்துக்கிறோம். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் மற்றதுக்கெலாம் பெருசாக கலந்துக்க மாட்டோம். அடுத்தது குரு பயிற்சி நடக்கும், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதுக்கு தான் மோஸ்ட்லி உட்காருவாங்க. ஆனால் சனி பயிற்சி வச்சு செய்யும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சனி கிரகத்துக்கு மட்டும்தான் 274 அதிகமான கிரகங்கள். இதை வந்துட்டு இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்க யாராவது இருந்தால் மண்டையில் வச்சுக்கோங்க நல்லா. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேடக்ஸ் ஏதோ காண்டம் நேம் மாதிரியே இருக்கும் ஸ்பேடக்ஸ், ஆனால் இது காண்டம் நேம் இல்லை. ஸ்பேடக்ஸுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு இஸ்ரோ ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு இதை ஃபார்ம் பண்ணலான்ட்டு இருக்காங்க, ஒரு டாக்கிங் ஸ்டேஷன்ஸ். நாசா எப்படி விண்வெளியில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் அப்படின்னுங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவும் ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ சுனிதா வில்லியம்ஸ் கூட ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இப்போ தான் இன்றைக்கி தான் ரிட்டன் வர்றாங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்போ அவங்க ரிட்டன் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. பட் ஆனால் போனோன்னா போய் எங்கள் வீட்டை கட்டிட முடியாது. நம்ம எப்படி இங்கே நம்ம வீடு கட்டுறோம்னா பேஸ்மெண்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அங்கே அந்த எவ்வளோ பெருசாக நம்ம வீடு கட்ட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாயில் குவாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடு கட்ட தெரிஞ்ச ஆளுகள்லாம் நமக்கு வேணும். ஓகே, நல்ல இன்ஜினியர் வேணும், இல்லை நல்ல கொத்தனார் வேணும். உடனே நீ தூத்துக்குடி கொத்தனார்னு அப்படின்னா நான் பொறுப்பாக மாட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஜினியரோ இல்லை ஒரு நல்ல மேஸ்திரியோ அவங்க எல்லாருமே வேணும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் பில்டிங் கட்ட முடியும். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுற இந்த செக்டாருக்குள்ளே இது வரைக்கும் இந்தியா போனது கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வேணுங்கிறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டாக்கிங் டெக்னாலஜியை அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டாக்கிங் டெக்னாலஜிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு ரிட்டன் வெளில எடுப்போம் இல்லைங்களா? அதே அந்த சேம் கைண்ட் ஆஃப் அ திங் தான். இல்லை இன்னும் சேம் கைண்ட் ஆஃப் அ திங்குங்கிறது காட்டிலும் அது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். பட் ஆனால் இதோட எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோம்னா, வானத்தில் பறக்கவே ஜெட்டு வானத்தில் பறக்கும்போது ஏர் ஃபியூலை வந்துட்டு ரீஃபில் பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஸோ அதுதான் டாக்கிங் ஃபெசிலிட்டி நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெசிலிட்டியை வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியா பண்ணுறாங்க. இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டாங்க. சந்திராயன் 4க்கு உண்டான சந்திராயன் 4 இல்லை, இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த சேம் டைம் சந்திராயன் 4 or 5 அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்திராயன் 5க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜப்பானோட மிங்கில் வரும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் இந்தியா மற்ற கண்ட்ரியோட சேர்ந்து இந்த சந்திராயன் ஸ்கீமுக்குள்ளே என்ட்ரு ஆனதில்லை. பட் ஃபஸ்ட்டு ஜப்பானோட சேர்ந்து சந்திராயன் 5ல் வந்துட்டு அவங்க என்ட்ராகிறாங்க. ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துடுப்புலே பண்ணல. நம்ம டிசம்பர் மாதமே அனுப்பிச்சிட்டோம். ஒரு நாள் தள்ளி கூட போச்சுன்னு நினைக்கிறப்போ. பட் அதுக்கப்புறம் இப்போ ப்ராப்பராக பண்ணி
இப்போது ரீசெண்டாக தான் பண்ணி முடிச்சு அந்த டெக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து ஒரு 40-20 வருஷத்தில் இந்தியா வந்துட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டிடுவாங்க நம்ம நம்பலாம். ஏன்னா எடுத்துகிட்டே கட்ட முடியாது, இன்னும் ஒரு 20 வருஷமாவது ஆகும். இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் முதல் குழி தோண்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 விஷயங்கள் தான் இருக்குது. 10 years நோ கண்ட்ரி எஸ்டிஜி கோல்ஸ், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 17 கோல் இருக்குது. ஓகேங்களா? அதாவது பாவர்ட்டியை எலிமினேட் பண்ணணும், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும், சுயசார்பு, அதை பேஸ் பண்ணி தான். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டட், எக்கனாமிக்கல் ரிலேட்டடாகவும் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கும், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேங்களா? கிளியராக சொல்லணும்னா ஒரு சுயசார்பு கொள்கைகள் கொண்ட ஒரு கோலை நோக்கி நம்ம ஓடுறது. ஓகேங்களா? ஸோ இது 2015 வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. எஸ்டிஜின்னு இந்த கான்செப்டவே 2015 தான் லான்ச் பண்ணுறாங்க. இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரியில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நிறையா ஒரு மார்க்கெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மார்க்கை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அனாலிசிஸ் பண்ணது எல்லாமே இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸையும் அண்டு ஏஷியன் கண்ட்ரிஸை மட்டும்தான் அவங்க அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அனாலிசிஸ் பண்ணதில் ஒரு 100 கண்ட்ரி வந்திருக்கு. இந்த 100 கண்ட்ரி அனாலிசிஸ் பண்ணதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் 10லேருந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கிராஸ் செக் பண்ணியாச்சு. அவங்க அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு கண்டிப்பாக எஸ்டிஜி கோல்ஸ் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எஸ்டிஜி கோல்ஸோடைய ஆக்சுவல் கோலே என்னென்னா 2030க்குள்ளே எல்லா கண்ட்ரிஸும் எஸ்டிஜி கோல்ஸை அட்டைன் பண்ணிடணுங்கிறது தான். அந்த கோல் மார்க் அட்டைன் பண்ணிடணுங்கிறது தான். பட் ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணதில் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை எங்களோட அனாலிசிஸ் படி எந்த கண்ட்ரியுமே அடுத்த 20 வருஷத்துக்கு எஸ்டிஜி கோல்ஸை அட்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகளும் இந்த எஸ்டிஜி கோல்ஸை சுத்தமாக மதிக்கிறது இல்லைங்கிறது ஒரு பார்ட்டு. ஓகேங்களா? அதே நேரம் அவங்க செலவுகள்ங்கிறது குறைக்கவே மாட்டாங்க. கன்சியூமர் பேஸ்டு கண்ட்ரிஸ் அவங்க எல்லாருமே. இந்தியாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் மாறிட்டுருக்கு. பட் அட் த சேம் டைம் இந்தியா, சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இல்லைனா ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்குன்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். என்விரான்மெண்டல் கன்சர்னை ரொம்பவும் பிடிச்சி தொங்க முடியாது. இதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ அந்த பிரின்ஹேட் சொன்னது. நம்ம இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு நியூஸ் பார்த்தோம், பிரின்ஹேட்டுங்கிறது ரொம்பவும் பிடிச்சி தொங்க முடியாது. அதனால் கொஞ்சம் லிபரலைசேஷனுங்கிறது இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் கவர்மெண்ட் வந்துட்டு எந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமான புஷிங்ஸ் எதோ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பாவர்ட்டியை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டுமே நாங்கள் வறுமையை ஒழிக்கிறோம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆனால் எந்த கவர்மெண்ட்டோட ஆட்சியிலையும் வறுமை ஒழிச்சதாக கிடையாது. பட் ஆனால் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்புக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே வறுமை ஒழிப்புக்காக தான் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ்னால ஒரு 10% ஃபேமிலி இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடியது. அவ்வளோதான் நடக்கும். அதுக்கு மேலே நம்ம பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த எஸ்டிஜி கோல் சுயசார்பு கொள்கைங்கிறது யாராவது தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்த 20 வருஷத்துக்கு இது எதுவும் பெருசாக பண்ண முடியாது. இப்போ கவர்மெண்ட் முக்கிட்டு இருக்கு. இட் வில் டேக் சம் டைம், இட் வில் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம்ன்றீங்க. அது அதனுடைய ஓன் டைமை எடுத்துக்குன்னு சொல்லிடுங்க. அடுத்தது ஃபைனலாக விஷயம், நம்ம பூமி எவ்வளோ நாசமாக போயிட்டுருக்கு, அதுக்கு தான் நம்ம இந்த எஸ்டிஜி கோல்ஸையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு பூமி கிடச்சா எப்படி இருக்கும்? இன்னொரு பூமியை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அந்த பூமியில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பூமி சுற்றி வர்றதுக்கு நம்ம பூமி வந்துட்டு சூரியனை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 365 நாள் ஆகுது இல்லையா? ஒரு வருஷம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இந்த சேம் வே அந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு 647 நாள் ஆகுது. ஓகே, 2 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2 வருஷம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அந்த பூமி இங்கே இல்லை, 20 லைட் இயர்ஸ் கழிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 20 லைட் இயர்ஸ் கழிச்சு தான் அந்த பூமி இருக்குது. அதாவது இது எப்படின்னா லைட்டோட ஸ்பீடு என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு 1
2,299 2,99,000 இல்லை 29,97,000 ஆமாம். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஸ்பீடு, 30 லட்சம் மீட்டர் per செகண்ட். ஓகேங்களா? நம்ம கிலோமீட்டரில் கொடுத்து பார்ப்போம், அப்போ தான் நமக்கு புரியும் நம்ம ஊருக்காரங்களுக்கெல்லாம். 3 lakh கிலோமீட்டர்ஸ் per செகண்ட். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். 3 lakh கிலோமீட்டர்ஸ் per செகண்ட். சரி, 3 lakh கிலோமீட்டர்ஸ் per செகண்ட். ஒரு லைட் வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்கு, ஓகேங்களா, ஒரு செகண்ட் பாஸ் ஆகிறதுக்கு 3 lakh கிலோமீட்டர்ஸ். அந்த ஸ்பீடில் நம்ம போனோம்னா 20 light years. ஓகேங்களா? ஒரு செகண்டு, இந்த செகண்டை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 60 into 3 180 lakh கிலோமீட்டர்ஸ் per செகண்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 180 lakh கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு போடுங்க. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 60 நிமிஷத்துக்கு 180 into 60. எகைன் அதை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 216 வரும். 21,600. ஓகேங்களா? 21,600 கிலோமீட்டர்ஸ் per செகண்ட் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்டிப்ளை வித் 24. ஒரு மணி நேரத்துக்கு தான் போட்டிருக்கோம், 24 போடணும். அது ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூக்கு அப்புறம் மல்டிப்ளை வித் 365 days போட்டிங்கன்னா அது ஒரு லைட் இயர் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி 20 light years ட்ராவல் பண்ணால் தான் அந்த பிளானட்டை போயிட்டு நாம் அடைய முடியும். ஓகேங்களா? அடைஞ்சாலும் அந்த பிளானட்டோடைய ஆர்பிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 வருஷம் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் வந்துடுது. பட் அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா 300 நாள் குளிராக இருக்கும் அந்த பிளானட் மொத்தமாக. பட் ஆனால் தண்ணி இருக்கும். ஓகேங்களா? நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தண்ணி, அந்த சாயில், ரிசோர்ஸஸ், இது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, அந்த பிளானட் 300 நாளைக்கு ஒருக்கா டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நம்ம ஊரில் 4 சீசன் பார்த்தோம் இல்லையா? பிக் பாஸ் சீசன் இல்லை, இந்த சம்மர், வின்டர், ரெய்னி, ஸ்ப்ரிங், ஆட்டம், இந்த மாதிரி சீசன்ஸ் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த பிளானட்டோடைய சீசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி சீசன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் வருஷத்தில் பாதி நாள் குளிராக தான் இருக்கும், மிச்சம் பாதி நாள் மட்டும்தான் கிளைமேட் மாறி மழையோ இல்லை வெயிலோ ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ இங்கிருந்து நம்ம 20 light years தாண்டி போகிறதுங்கிறது அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னாலும் அடுத்த ஒரு 100 வருஷம் கழித்து நம்ம போகிற மாதிரி 100 வருஷம் ஆகும். அப்படின்னாலும் இந்த பூமியோடைய நிலைமையை பொறுத்து தான் நம்ம மார்ஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கோணுங்கிறதுக்கு எலான் மஸ்க் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஸோ வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், இந்த விஷயங்களை நீங்கள் மோஸ்ட்லி எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் பட்டன், அது மட்டும் போதும். இல்லைன்னா முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது. இல்லை நான் ஏதாவது மொக்கையாக பேசியிருக்கேன், இல்லை காமெடியாக இருக்குது, போர் அடித்தேன் அப்படின்னா அதெல்லாம் எங்கே குறைகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் கீழே போடுங்க. முடிஞ்சதை நிறையா மாற்றிக்கிறேன், முடியாததை போக போக மாற்றிக்கிறேன். இல்லைன்னா போக போக உங்களுக்கு பழகிடும். பை பை, தேங்க்யூ.